டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை. இது எஸ்எஸ் T20 வேர்ல்டு கப் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு சூப்பர் 8 மேட்ச் அஹமதாபாத்தில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்தியா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா லீக் ஸ்டேஜில் சவுத் ஆஃப்ரிக்காவும் தோக்கவே இல்லை, இந்தியாவும் தோக்கவே இல்லை. இது ஒரு பிக் கிளாஷ், செம பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்க. ஏன்னா இது பேட்டிங் ட்ராக் தான், அதனால என்ன பரவாயில்ல, அப்படி தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா நம்ம பும்ரா, அவரோட மேலே மக்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுருந்த நம்பிக்கையை அவர் வீணடிக்கலை. ஆமாம், செமையாக பவுலிங் பண்ணார் பும்ரா. ஒரு பக்கம் அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங். ஸோ நல்ல விக்கெட் பும்ரா எடுத்து கொடுத்தாரு. 4 ஓவரில் 3 விக்கெட் எடுத்து வெறும் 15 ரன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாரு. ஒரு ஸ்டேஜில் 3 விக்கெட்டு போயிடுச்சு பவர் பிளேக்குள்ளேயே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஆனால் மில்லர் அவர் தான் கில்லர் ஆயிட்டாரு. அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு விளையாடுற பிரேவிஸ், இவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு நல்லா அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் மில்லர் 60+ ரன்ஸ். ஈவன் மில்லர் லாஸ்ட் வரைக்கும் இருந்திருந்தாருன்னா 200 ரன்ஸ் போயிருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்தி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கார். சரி, நம்ம எப்போவுமே இந்தியா டீமை எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதில்ல, எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆப்போனன்ட் டீமு வருண் சக்கரவர்த்தியை நம்ம விடக்கூடாது, விக்கெட் விட்டுறக்கூடாது, அவரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக அவரை அட்டாக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 ஓவர்ஸ், கடந்த 17 மேட்சஸாக வருண் சக்கரவர்த்தி எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுத்திருக்காரு. இன்றைக்கி விக்கெட் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு லெவல் இருந்தது. லாஸ்ட் ஓவர் ஒரு 2-3 பால்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி மில்லரை அவுட் பண்ணார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ரன்னே ஒரு 140-150 தான் வரும் அப்படின்னு நினச்சது போக கிட்டத்தட்ட 187 20 ஓவர்ஸில் அடிச்சிட்டாங்க. 188 டார்கெட் இந்தியாவுக்கு. சரிப்பா, நமக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே, அதிரடி வீரர்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு ஃபேன்ஸ்லேருந்து நான் உள்பட ஓரளவு ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னாலும் ஏதோ ஒரு மார்ஜினில் ஒரு 5 ரன்ஸ் 10 ரன்ஸ் அந்த லெவலில் தோக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இஷான் கிஷனும் நம்ம அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்ரம் தான் ஃபஸ்ட் ஓவரை பவுல் பண்ணார். மார்க்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன், பார்ட் டைம் பவுலர் தான். ஆனாலும் அபிஷேக் சர்மாவை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் ஃபஸ்ட் ஓவர் வந்தார். ஆனால் நம்ம ஒரு டிப்ஸ் வச்சுருந்தோம், இஷான் கிஷன் தான் அங்கே ஃபேஸ் பண்ணார். அப்போ தான் நினச்சிட்டே இருந்தோம், அபிஷேக் சர்மாவுக்கு விரித்த விலையில் இஷான் கிஷன் விழக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தப்போ இஷான் கிஷன் என்ன பண்ணார், அபிஷேக் சர்மாவுக்கு தான் அடிக்க தெரியாது, ஆனால் நான் எல்லா மேட்சுமே அடிச்சிட்ருக்கேன், நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அன்வான்டாக ஒரு அடிக்க போய் அது டாப் எட்ஜு போய் கேட்ச். இப்போது வரிசையாக டெக்கா அடிச்சுட்டு வர்ற அபிஷேக் சர்மாவோட ராசி இஷான் கிஷன் மேலே போயிடுச்சு. இப்போ இஷான் கிஷன் டக் அவுட், ஆடியன்ஸு அப்செட். நம்ம வழக்கம் போல் திலக் வர்மா 1 டவுன். திலக் வர்மா வந்தோன்னே சரி, அவராது இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக ஆடுவார் அப்படின்னு பார்த்தா யான்சன் போடுற அடுத்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அடித்தார். கீப்பர் கேட்ச். அதுவும் இல்லாமல் ஒரு ரிவ்யூ எடுக்கிறேன்னு ரிவ்யூவையும் காலி பண்ணிட்டு போயிட்டார். யார்? திலக் வர்மா. கேப்டன் சூர்யா மேலே தான் ப்ரெஷர். இந்த பக்கம் ஒரு 6-4ன்னு அடித்த அபிஷேக் சர்மா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன்னுக்கே காலி. அபிஷேக் சர்மா வேணும் அதிரடியாக ஆடுவாருன்னு தான் சாம்சன் எடுத்தாங்க. இப்போது அபிஷேக் சர்மா 4-5 மேட்சாக அடிக்க மாட்டேங்கிறார். அப்போ இந்த ப்ரெஷர் எங்கே ஆகுதுன்னா திலக் வர்மா அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர்
பண்ணுற ப்ரெஷர்னால இஷான் கிஷன் அண்டு சூரியகுமாருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட்டு, அக்ஷர் பட்டேல் இல்லை. அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தரை பின்னாடி தான் வச்சுருப்பாங்கன்னு அவருமே நினச்சிருப்பார். ஆனால் அவரை கொண்டு போய் திடீர்னு 5th டவுன் நீ பொய்யா, ஹர்திக் பாண்டியாவை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியாவும் வரலாங்க, வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 6 அடிக்கிறேன் 2-4 ஏதோ அடிக்கிறேன்னு அவரும் காலி. இப்படி பார்த்துட்டே இருந்த சூரியகுமார் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவருக்கு என்றைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஸ்வீப் அடிப்பார் இல்லையா, அதில் அடிக்கும்போது ஹெட்ஜ் பட்டு ஈஸியாக இங்கேயே பிரவிஸ் கிட்ட கேட்ச். ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே இந்த சீரீஸ் ஃபுல்லாக சிவம் துபே ரொம்ப நல்லா பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஒரு 2 ஆடிட்டுருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு 15-18 ரன் அடிச்சுட்டு கேஷவ் மகராஜ் வந்தோன்னு அடிக்க ஆரம்பிப்போம். அப்போவே ரன் ரேட்டு 10-12க்கு மேலே போயிடுச்சு. 100 ரன் வருவாங்களா இந்தியா? 100 ரன் அனாயாசமாக பவர் பிளே கிட்டே அடித்தவங்க இப்போ 100 ரன் டோட்டல் வருவாங்களாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃபேன்ஸும் சரி, நம்ம சேனல்லையுமே இந்தியா டீமை நம்ம வந்து எப்போவுமே ஏளனம் பண்ணல. நம்ம இந்தியா நம்ம அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அவங்க ஆடின அந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஷாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆடணுமா அப்படின்னு இருந்தது. ஏன்னா அது வந்து பேட்டிங் ட்ராக் தான். அப்போது ஹர்திக் பாண்டியா கேஷவ் மகராஜுக்கு லாங்கில் கேட்ச். அந்த ஸ்டப்ஸ் வந்து அழகாக பவுண்டரிலேருந்து உள்ளே போகிறார், வெளியில் வர்றார், நல்லா 6 ரன்ஸ் எல்லாம் கேட்சாக பிடிச்சிடுறாரு ஸ்டப்ஸ். ஹர்திக் பாண்டியா அவுட். ஸோ அதே ஓவரில் திருப்பி ரிங்கு சிங் அவுட்டு, ஹர்ஷ்தீப் சிங் அவுட்டு, 2 சிங்கும் அவுட்டு. ஸோ 3 விக்கெட் கிட்டத்தட்ட. திருப்பி தூபே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி எப்படியாவது 100 ரன்னை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வழியாக இந்தியா 111க்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 76 ரனில் இந்தியா தோல்வி. இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டோட T20யில் ஹையஸ்ட்டாக நம்ம தோற்றுருந்தது 80 ரன்ஸு. நம்ம ஹையஸ்ட்டாக மற்ற டீமை வந்து தோக்கடிக்கிறது போய் இப்போ இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி 76 ரன்ஸில் தோற்றுருக்காங்க. இது ஒரு அலாம். ஸ்போர்ட்ஸில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் இந்த அளவு தோக்கிறதுங்கிறது, ஏன்னா இந்த மாதிரி வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்லலாம் இந்தியா மாதிரி பெரிய டீமுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இம்பார்ட்டண்ட். அடுத்த மேட்ச் சென்னையில் சிம்பாப்வேவோட இருக்குது, திருப்பி கொல்கட்டாவில் வெஸ்ட் இண்டீஸோடு இருக்குது. ஸோ இப்போ ரன் ரேட்டு, இந்தியாவோட ரன் ரேட்டு -3.80. இப்போ அடுத்து வர்ற 2 மேட்சையும் ஜெயிக்கணும். டாப் 2 வர்றவங்க செமிஃபைனல்ஸ் போகலாம். பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியன் டீமோட பேட்டிங் ஆர்டரும் சரி, டீம் செலெக்ஷனும் கொஞ்சம் பயங்கர கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. இதெல்லாம் சரி பண்ணி அடுத்த 2 மேட்சும் திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி ஒன்று அபிஷேக் சர்மாவுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்து சாம்சன் நீயே வாயா அப்படி பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா டைரெக்டாக அக்ஷர் பட்டேலை உள்ளே எடுத்துகிட்டு அக்ஷர் பட்டேலே ஓப்பனிங் அனுப்பலாம். வாஷிங்டன் சுந்தரை ப்ரமோட் பண்ணுங்கள் ஓப்பனிங்க்கு. இந்த 15-20 ரன் வாஷிங்டனே அடிச்சிருவார், பவுலிங்கும் போட்டுருவார். இன்றைக்கும் ஓரளவு டீசெண்டாக தான் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் போட்டிருந்தார். பார்க்கலாம் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபேன்ஸும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS அகாடமி கோவை. நன்றி, வணக்கம்.